பூஜைக்கும் சமையலுக்கும் அடிக்கடி யூஸ் பண்ணுற தேங்காவை பற்றி சில குறிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்காவை இது போல் எப்போவுமே நிமிர்த்தி வச்சு ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். தேங்காவை உடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு உடைச்சிங்கன்னா தேங்காய் நல்லா ரவுண்டாக உடையும். பூஜைக்காக தேங்காய் உடைக்கிறீங்கன்னா உடைச்ச பிறகு குடுமியை எடுத்துகிட்டு தான் நம்ம சாமிக்கிட்ட வைக்கணும். தேங்காய் தண்ணியை சாமிக்கிட்ட வைக்கலாம். பூஜை ஆன பிறகு அந்த தேங்காய் தண்ணியை நம்ம தீர்த்தமாக எடுத்துக்கலாம். கோவிலில் போய் தேங்காய் உடைக்கிறீங்கன்னா ஒரு மூடியை கோவிலில் கொடுத்துட்டு கண் இருக்கிற மூடியை நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வரலாம். சமையலுக்காக உடைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கண் இருக்கிற மூடியை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி போட கொட்டாங்குச்சியை எரிக்கிறீங்கன்னா அது எப்போவுமே கண் இருக்கிற பகுதியை தான் நம்ம எரிக்கணும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேங்காய் உடைக்கிறீங்கன்னா ஒரு வேளை அந்த தேங்காய் அழுகி போச்சுன்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க. நம்மளோட திருஷ்டி தோஷம் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி போச்சுன்னு நினச்சிக்கோங்க. இன்னொரு தேங்காய் வாங்கி நம்ம அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணின்னு வாங்க, ரொம்ப நல்லது. அதை பற்றி நினச்சி நம்ம கவலைப்பட வேணாம்.